Hi dears, welcome to Catherine's Cassata. ஏன் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களால வெயிட் மெயின்டைன் பண்ண முடியாதா? இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களால ஸ்கின் ஹேர் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதா? அதுக்கெல்லாம் டைமே இருக்காதா என்ன? வாங்க நம்ம அதை பற்றி பார்க்கலாம். எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணுறது, எந்தெந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது, செல்ஃப் க்ரூம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதுலேயுமே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நம்பிக்கை வேணும். நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். வீட்டில் உள்ள மற்ற எல்லாரையும் கவனிக்க முடிஞ்ச நம்மளால் ஏன் கவனிக்க முடியாது? கரெக்ட் டைமுக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றோம், கரெக்ட் டைமுக்கு குழந்தைங்கள பள்ளிக்கு அனுப்பிடுறோம், கரெக்ட் டைமுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக கரெக்ட் டைமால் பண்ண முடிஞ்ச நம்மளால் ஏன் நம்மளால் பார்த்துக்க முடியாது? முடியும் தானே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை நம்பணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 15 lakhs வியூஸே அது போச்சு. அந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கொண்டை போடுறதுனால முடி கொட்டும், நல்லா அழகாக ஜடை பின்னி போட்டிங்கன்னா உங்கள் மனசும் புத்துணர்ச்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதில் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நாங்களும் கொண்டை தான் போடுறோம், நீங்கள் கொண்டை போட்டால் முடி கொட்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கொண்டை போட்டால் முடி கொட்டுனா அது என்ன மீனிங்கில் நான் சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து காலையில் சிலர்லாம் பார்த்துருக்கேன், எந்திரிச்ச உடனே அப்படி எடுத்து அப்படி கொண்டை போட்டு அந்த டே ஃபுல்லாக அந்த கொண்டையோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஹேர் ஃபால் இல்லாமல் எப்படி இருக்கும்? நம்ம ஹேரை வாரலை, அதுக்கு ஆயில் போடலை, நம்ம எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு தூங்கின கையோடு நம்ம அதை எடுத்து கொண்டை போட்டுட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு வேளை நீங்கள் ஈவினிங் காலையில் போட்ட கொண்டையை ஈவினிங் கழட்டி நீங்கள் வாரும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் அதிகமாக தான் ஆகும் வழக்கத்தை விட. ஸோ நான் அதை மீன் பண்ணி தான் நான் சொன்னேன் அந்த வீடியோவில். ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆமாம் என்னத்தை பண்ணால் என்ன பண்ணாலும் முடி கொட்ட தான் போகுது, அதுக்கு ஆயில் ஏன் வைக்கணும், அதுக்கு ஜடையான் பின்னணும். நாங்கள் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எண்ணத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும். என்ன பண்ணாலும் ஹேர் ஃபால் ஆக தான் போகுது, என்ன பண்ணாலும் இப்படி ஆக தான் போகுது, என்னத்தை பண்ணி என்னத்துக்கு அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வரவே கூடாதுங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமே, ட்ரையே பண்ணாமல் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண, ஒரு சாப்பாடு செய்கிறோம், சாப்பாடு செஞ்சோன்னே அதை நம்ம சாப்பிட்டு தான் காலி பண்ணுறோம். ஆமாம், சாப்பாடு செஞ்சோடனே காலி ஆயிரும், அதுக்கே நம்ம சாப்பாடு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? அதை நம்ம சாப்பிட்டு தானே காலி ஆகுது. அதை மாதிரி தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணாமல் என்னனாலும் கொட்ட போகுது, என்னனாலும் எதுக்கு போகுது, அந்த மாதிரி எண்ணங்களே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கவே கூடாது. நம்மளால் முடியும், நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அதே மாதிரி யாரை கேட்டாலும் டைம் இல்லைன்றாங்க. என்னங்க டைம் இல்லை? நம்ம தான் நம்மளோட டைமை வந்து ஒதுக்கணுமே தவிர டைம் வந்து கிடைக்காது, தானாக கிடைக்காது. அதே மாதிரி சந்தோஷமும் தானாக அமையாது. நம்மளாக தான் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும் சின்ன விஷயங்களில். ஸோ கண்டிப்பாக டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னோடய பையனும் மார்னிங் 7:30க்கு ஸ்கூலுக்கு போயிடுவான், என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவார். நானும் காலையில் எந்திரிச்ச உடனே சமையல் பண்ணி 2 பேருக்கும் பேக் பண்ணி அனுப்ப தான் செய்யணும். ஆனாலும் நான் காலையில் மெடிடேஷன் பண்ணுறேன், டயட் ஃபுட் தான் எடுக்கிறேன், எக்ஸசைஸும் பண்ணுறேன். அப்போ என்னால் பண்ண முடியும்னா உங்கள் எல்லாராலையும் பண்ண முடியும் தானே? 5 மணிக்கு எந்திக்கணும். இப்போ 6 மணிக்கு எந்திரிச்சு நம்மளால் பண்ண முடியலன்னா 5 மணிக்கு எந்திக்கணும். ஸோ நம்ம எந்திக்கிற டைமை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் வந்துட்டு பண்ணவே டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆயில் போட்டு தலையை வாடுறதுக்கும் டைம் இல்லைன்னா அப்போ நம்ம என்ன தான் நம்மளை கவனிச்சுக்க போகிறோம்? நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம மற்றவங்களை பார்க்க முடியும், நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளை வந்து நம்ம கவனிச்சுக்கணும். சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ உட்காராமல் ரெஸ்ட்டே இல்லாமல் பரபரன்னு சமைச்சு பரபரன்னு ஓடி துணி காய போட்டு துணியை மடித்து பாத்திரம் கழுவி வீடு தொடச்சின்னு பரபரன்னு செய்வாங்க சாப்பிடாம கொள்ளாமல். அப்படி இருக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? நம்ம சாப்பிட்ணும், அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு நம்ம வீட்டு வேலை பார்த்தா தான் அந்த வேலையும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்மளும் பிரிஸ்காக இருப்போம், நம்மளோட ஹெல்த்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது, மற்றவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். சாப்பிடாம கொள்ளாமல் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்பி லெவல் லோ ஆகும், ஹீமோக்ளோபின் லெவல் லோ ஆகும், சுகர் வரும், ப்ரெஷர் வரும், லோ பிபி வரும் மெயினாக. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, டைமுக்கு நம்ம சாப்பிட்றணும். அந்த டைம் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றணும் ஃபஸ்ட்டு. அந்த காலத்தில் தான் வந்துட்டு சாப்பிடக்கூடாது, எல்லாரும் சாப்பிட்டு மிச்ச மீதியை தான் லேடிஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது. மோஸ்ட்லி இப்போல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம கடைசியாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிட்டு நமக்கு பசிக்கும் போது நம்ம அந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்றணும். அதே மாதிரி இங்கே ஸ்கின் கேர்லாம் வந்துட்டு எப்படியும் வீட்டில் தான் இருக்க போகிறோம்,
நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க. அவங்க முன்னாடி நம்ம மூஞ்சிலெல்லாம் பூசிட்டு இருந்தால் என்ன தப்பு? யாரும் எதுவும் சொல்ல போகிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கின்னுக்கெலாம் வந்துட்டு நல்லா மாஸ்க் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிகிட்டே பாத்திரம் கழுவலாம். அந்த கேப்லேயே அது காயறதுக்குள்ளே நம்ம பாத்திரம் கழுவிடலாம். அது காயறதுக்குள்ளே நம்ம வீடு தொடச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் குளிக்க போகலாம். அந்த மாதிரி நம்ம தான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த டைமை வந்து சேவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தலையில் நல்லா தலை வாரிட்டு நல்லா எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சிக்கல்லாம் எடுத்து தூக்கி கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். டைமே இல்லை அதனால் என் முடியை பராமரிக்க முடியல, டைமே இல்லை அதனால் என் ஸ்கின்னை பராமரிக்க முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து தவறு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும். எக்ஸசைஸ் வந்து எல்லாராலையும் பண்ண முடியலைனாலும் நம்ம வாக்கிங் போகலாம். மாடியில் மொட்டை மாடி எல்லாருக்குமே ஒரு டெரஸ் இருக்கும். இது இண்டிவிஜுவல் ஹோமாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் டெரஸ் இருக்கும் மாடியில். ஸோ அங்கேயே கூட நம்ம வாக்கிங் போகலாம். உங்களுக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் போக டைம் இல்லைன்னா ஈவினிங் போகலாம், இல்லை நைட்டு கூட போகலாம். எக்ஸசைஸும் அதே மாதிரி தான். குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 10-11 மணிக்கு கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். நமக்கு என்ன டைம் இருக்குதோ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. அதே மாதிரி நைட்டியே ஃபுல்லாக போட்டுட்டு வீட்டில் இருந்தோன்னா அதுவே ஒரு நமக்கு டிமோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த நைட்டியை மாற்றணும், வாக்கிங் போகும்போது மற்றவங்க எதுவும் பார்த்துருவாங்க, நைட்டியோட எப்படி மாடியில் வாக்கிங் போகிறது அப்படின்னு நினைக்க தோணும். அதனாலே நம்ம நிறைய பேர் எக்ஸசைஸும் பண்ணுவோம். ஏன்னா ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸசைஸும் பண்ண மாட்டோம், வாக்கிங் போடுறதுக்கும் கூச்சப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம அந்த நைட்டி ஆக்சுவலாக நைட்டி போடுறதே வந்து அந்த வெயிட் கெயினுக்கு அதுவே ஒரு முக்கிய ரீசன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நைட்டியில் வந்துட்டு நமக்கு நம்மளோட ஸ்ட்ரக்சரே தெரியாது. சும்மா அப்படியே போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருப்போம். நம்ம குண்டாக இருக்கமா ஒல்லியாக இருக்கமா எதுவுமே நமக்கு தெரியாது நைட்டியில் பார்க்கப்போ. ஸோ நைட்டியோட காசுக்கு இப்போல்லாம் டாப்ஸே கிடைக்குது. நம்ம நைட்டி 300 ரூபாய்க்கு எடுத்தோன்னா 200 ரூபாய் 250 ரூபாய்க்குலாம் சுடியோட டாப்லாம் கிடைக்குது. நம்ம அந்த மாதிரி கூட நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டிஷர்ட்டு ஷார்ட்ஸு 3/4 போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க சுடி டாப்பு பேண்ட்டு அந்த மாதிரி நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம வெளியிலையும் போய்க்கலாம், நினச்ச நேரத்துக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட் செய்யலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அதை நம்மளும் சாப்பிட்லாம். எப்படி நம்ம குழந்தைங்களுக்குன்னு சத்தான ஆகாரம் ஏதாவது பண்ண தான் போகிறோம், அதை நம்மளும் அப்பப்போ சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த நிறைய லேடிஸோட பிரச்சனை என்ன தெரியுமா? வீட்டில் சாதம் மிச்சமாயிடுச்சு, இல்லை ஏதாவது சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா அதை டஸ்ட்பினில் போட மனசு இல்லை, அதனால் நான் சாப்பிட்டேன்பாங்க. நிறைய பேருக்கு வெயிட் போடுறதுக்கு காரணமே அதுதான். அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகுது அதனால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூர போட மனசு இல்லை, அதனால் நாங்கள் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. அது தேவையில்லை. நம்ம வந்து மிச்ச மீதியை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம டஸ்ட்பின் கிடையாது. ஒன்று சாப்பாடை அளவாக பண்ணணும், அது மிச்சம் வராத மாதிரி. அப்படியே என்றைக்காவது ஒரு நாள் அப்படி மிச்சம் ஆயிட்டுன்னா உங்களுக்கு வேண்டாம், ஆல்ரெடி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரீட் டாக்கு எவ்வளவோ இருக்குது. நம்ம அதுகளுக்கு கூட போனீங்க எல்லா பக்கமும் இப்போ நாய் இல்லாத தெருவே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு. நம்ம அதுங்களுக்கு கூட அந்த மிச்ச மீதி சாப்பாடை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதனால் வேஸ்ட் ஆகுது, அதனால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதை சாப்பிடாதீங்க. அதுவே வெயிட் ஏறுறதுக்கு வந்து ஒரு ரீசன் ஆகிடும். அதே மாதிரி வீட்டில் நம்ம இருக்கிறதுனால நம்ம இஷ்டப்பட்ட நேரத்துக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சாப்பிடும் போது கூட நமக்கு நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் வந்து நினச்ச நேரம்லாம் சரி சும்மா உட்காந்துருக்கோம், டிவி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. அது வந்து ரொம்ப தப்பு. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கலாமா, அப்படி தூங்கினா வெயிட் போடுமான்னு. கண்டிப்பாக தூங்கலாம், ஒரு 1/2 hour தூங்கலாம். ஒரு குயிக் நேப் நம்ம வந்து எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. சாப்பிட்டு முடித்த கண்ணோடு போய் தூங்கக்கூடாது. ஒரு 1 hour கழித்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது, அது நல்லதும் கூட. ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வேலை செய்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். மற்றவங்க கேட்கல, மற்றவங்க நம்மளை கேர் எடுத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறத விட்டுட்டு நம்மளையே நம்ம கேர் பண்ணிப்போம். நம்மளை பார்த்துக்கிறத தவிர்த்து வேறு யார் நம்மளை நல்லா பார்த்துக்க முடியும் இல்லையா? ஸோ நம்மளால் வீட்டில் உள்ள 4 பேரையும் நல்லா கவனிக்கும் போது
நம்மளையும் பார்த்துக்க நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்மளை மெயின்டைன் பண்ணணும். ஹேரு, ஸ்கின்னு அது எல்லாத்துக்கும் வெறும் ஆயில் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யூஸ் கிடையாது. நம்ம எடுக்கிற உணவு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பராக ஃபுட் எடுத்து ப்ராப்பராக டயட் இருந்தோம் அப்படின்னாலே நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல்லே வந்துட்டு நான் நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்லான்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய ஷார்ட் வீடியோஸில் நான் நிறைய வெயிட் லாஸ் பற்றி ஹெல்த் வீடியோஸ்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் இந்த வீட்டு வேலைகளை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ நமக்கே நம்ம டைம் ஒதுக்கி நம்மளே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்றவங்களையும் நம்ம நல்லாவே பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு வாக்கிங், சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். அதே மாப் போடும் போது ஏதாவது ஒரு ரூமை மட்டும் நம்ம உட்காந்து, அந்த பழைய காலத்துலலாம் துணி வச்சு உட்காந்து இப்படி முழுகுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூம் இப்போ வந்து மாப் தான் போடுறோம், நின்றுக்கிட்டே மாப் போடுறோம். அதனால் வந்துட்டு பெரிய நமக்கு அது எக்ஸசைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ரூமை மட்டும் உட்காந்து இப்படி மாப் போடுங்க, இல்லை குனிஞ்சு இப்படி மாப் போடுங்க. அப்புறம் நமக்கு நல்ல ஸ்டொமக் எக்ஸசைஸாகவும் இருக்கும். உட்காந்து போடுறதுனால இந்த தைஸ், காலுக்கெல்லாம் அது ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ண. நிறைய பேர் கமெண்ட்டில் கூட கேட்கலாம், நான் வீட்டில் பார்க்குற வேலைக்கு தனியாக எனக்கு எதுக்கு எக்ஸசைஸ்ன்னு கேட்கலாம். பட் அது உண்மை கிடையாது. நம்ம நின்றுக்கிட்டே தான் மாப் போடுறோம், நின்றுக்கிட்டே தான் பாத்திரம் கழுவுறோம், எல்லாமே நம்ம நின்றுட்டு தான் பண்ணுறோம். மிஷின்னு துணியை துவைச்சி போட்டுருது. ஸோ நமக்கு வந்து எந்த வேலையுமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற மாதிரி இல்லை. முன்னாடிலாம் நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, கீழே உட்காந்து பாத்திரம் கழுவுவாங்க இல்லையா, துணி வந்து கைட்டு துவைப்பாங்க, அப்புறம் கிணறுல தண்ணீர் இறைப்பாங்க, மாப் போட மாட்டாங்க, கீழே உட்காந்து துடைப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸசைஸாக இருந்துச்சு. அதனால் அவங்க தனியாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம அப்படியா பண்ணுறோம்? இப்போ உள்ள ட்ரெண்ட் அந்த மாதிரி இல்லை. அதனால் நம்ம தனியாக எக்ஸசைஸ்ன்னு சொல்லி ஒரு 30 மினிட்ஸோ ஒரு 20 மினிட்ஸோ நம்ம ஒதுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இனிமேல் நம்ம மெயின்டைன் பண்ண கற்றுப்போம். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷப்பாக எந்திரிங்க. அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவு 4-5 காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை கம்மி பண்ணி 2 வேளையாக மாற்றுங்க. அந்த 2 வேளையை 1 வேளையாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஹெல்த்தி ஆகாரங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகுது, இருந்தாலும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.